அதுவா வந்து அப்ரோச் பண்ணுச்சா? அதெல்லாம் பொண்ணு அந்த பொண்ணு பண்ணாது. அது நல்லா தெரியும். அந்த பொண்ணை அப்ரோச் பண்ணாது. அவங்க தான் பண்ணாங்க. 100% நான் சொல்றேன். 200% ஷூர். அந்த பொண்ணா வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிச்சா? ஆமா. அப்படின்னு சொல்ல அது மாதிரி ஏதோ சொன்னாங்க. இதை நான் நம்பணும். நீயா போய் எப்போ மீட் பண்ண? அதுதான் எனக்கு தெரியும். போய் ஒரே ஏரியாவில் இருந்தாலும் அடிக்கடி பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்கோம். என்ன மாதிரி பண்ணுறது அடிக்கடி வரும்போது நீ பார்த்துட்டு வருவேன். சரி இப்போ பார்ப்பேன். எப்போ பேசுனேன்? சரி நானும் ஏதாவது பொண்ணை பார்த்தா சொல்றதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லைடா. எப்போ பேசுனா தெரியலடாமா, ஞாபகம் இல்லை அதெல்லாம். சரி எப்படி சொன்ன போய்? அவங்க தானே சொன்னா. டேய் என்ன இவன் தான் சொல்லுவான்னு நினச்சிருக்கீங்க? அதுவே சொன்னதா இருக்கட்டும். எப்போ எந்த சமயம் தான் எனக்கு தேவை? யாருனாலும் சொல்லலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன சுச்சுவேஷன்ல இருந்தா நீங்க சுச்சுவேஷன் வந்து என்ன மாதிரி எப்படி பேசினாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுதான் நார்மலாக தான் பேசிட்டு இருந்தேன். நான் வந்து என்ன அவங்க லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியல. அது எத்தனை நாளா? காலேஜ் லவ் பண்ணாங்க காலேஜ்ல இருந்து. அப்படியா? சரி தெரியல எனக்கு. கொஞ்ச நாள் பேசின அப்புறம் சொன்னாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். நீ ஏன் முடியாது? ஏன் சொன்னா நமக்கு பல சிக்கல்கள் இருக்கு. சும்மா லவ் பண்ணிக்கிட்டு அப்புறம் போயிட்டேன்னு அப்புறம் என்ன சிக்கல் உனக்கு? சரி உனக்கு எதோ சிக்கல் முடியாதுன்ட்ட. சரி அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. யாரு? அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அது வேலை செஞ்சுட்டு இருங்க. அப்புறம் கேக்கு வர்ற வாக்க போகலாம் சொல்றடா மாப்பிள்ள. ஐயோ அவங்கன்னு ஒரு ஃப்ளோக்காக சொன்னேன்டா. சரி ஊருக்கு போனதுனால உனக்கு வந்து அப்பதான் பிரிவுல தான் தெரிஞ்சது உனக்கு உள்ள இருந்தது காதல் அப்படின்றது. அப்புறம் ஊர்ல இருந்து ஒரு நாள் போன் பண்ணா, பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு வந்துருச்சா? முடிவு பண்ணல. என்ன முடிவு பண்ணேன்னு கேட்டா நான் முடியாதுன்னு சொன்னேன். நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், ஞாபகம் இருக்கு அவனுக்கு? ஆஞ்சநேயர் கோயிலுக்கு. நம்ம ரெண்டு பேருமா? எங்கடா? 4 வருஷம் முன்னாடி. அது கொஞ்ச நாள் முன்னாடி. இந்த இங்க இருக்குல்ல. இப்போ ஒரு நாள் உன்னை நடந்து எழுத்துட்டு போனேன் அட்டர்நெட்ல இருந்து. அட்டர்நெட்ல இருந்தா எனக்கு தெரியல. அது எங்க இருந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோம். போயிட்டு நான் ரூமுக்கு வந்தேன். அன்னைக்கு தான் சரின்னு சொன்னேன். நான் ஏதாவது அந்த மாதிரி நான் எதுவும் அந்த மாதிரிலாம் சொல்லல. இல்ல உனக்கு ஆசையை தூண்டுற மாதிரி ஏதாவது வார்த்தையை சொல்லிட்டேன்னா ஐயோ ஏழும்ல. சரி சொல்லு. போய் ஓகே சொல்லிட்டியா? அனுப்புறா. சரி நான் வேணா ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து வெளியில் சுத்த ஆரம்பிச்சு. எப்படி ஓகேன்னு சொன்னேன்? எப்படி ஓகேன்னா என்ன எப்படி ஓகேன்னா என்னடா சொல்றது? நீ முடியாதுன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணினா அது எப்படி சொன்னேன்? என்ன காரணத்துக்கு பண்ண? என்னென்ன ஆங்கிள்லாம் யோசிச்சு? சாதாரணமா யாரும் வந்து ஐ லவ் யூ எல்லாம் சொல்ல மாட்டாங்க. என்ன யோசிச்சேன்? ஏன்னா அந்த வயசெல்லாம் தாண்டியாச்சு. அதை டக்குன்னு உடனே பார்த்த உடனே ஐ லவ் யூ சொல்லி இந்த உடனே இதெல்லாம் இப்போ வந்து மெச்சூராக வந்து டெசிஷன் எடுக்கிற வயசு. ஸோ இந்த சமயத்தில் ஒரே ஆங்கிள்லாம் பார்க்க மாட்டோம். மல்டிபிள் ஆங்கிள்ஸில் பார்த்து பண்ணுவோம். என்னென்ன ஆங்கிள்ஸில் பார்த்து எது எப்படி ஓகேன்னு. அதே ஜாதியா? ஜாதி வேற. ஜாதி வேறன்னா என்ன கெஸ்ட்டு? நாயுடு. சரி அது உங்கள் வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு முடிவு பண்ணியிருப்பேன். என்ன பிரச்சனை? கடைசியாக எனக்கு தான் கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் ஓகே ஏதோ சொல்லிட்டா. சரி எப்படி அது உனக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேரில் இருந்ததுனால ஓகேன்னு சொல்லிட்டியா? என்ன அங்கெல்லாம் யோசிச்ச? இன்னும் வேலை கிடைக்கலடா, விட்டாடா. ஏன் வேலையை விட்டுருச்சு? பெங்களூர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. சரி விட்டேன். நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் அந்த கடைக்கு. ஏன் இருந்த வேலையாட்டா விட்டு வர்றா? காதல் அப்புறம் சும்மா வரேன். பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாடா. சரி வந்துட்டா. ஏன் விட்டுட்டு வந்துச்சிங்களா? வந்தா கழிய பெறுவாள். பெங்களூர் இருந்தே கூட லவ் பண்ணலாமே, சென்னை வந்து லவ் பண்ணணுமா? டெய்லியும் பார்க்க முடியுமா? ஒருவேளை அந்த ஏரியாவுக்கு வந்ததோட இன்டென்ஷனே அதானா? மழை இருக்கலாம்டா. மற்ற வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சி அங்கே வந்து ஸ்டே பண்ணி. அப்போ வெறித்தனமா அது லவ் பண்ணியிருந்துருக்கு. வேலையை விட்டுட்டு வந்து ஏரியாவில் கூடிய வர அளவுக்கு
உண்மையா இல்லையா? இருக்கலாம். இருக்கலாம். இதெல்லாம் சொல்லாமலாம் இருக்காது. இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். இதுக்காக இவ்வளவு பண்ணிருக்கேன், நீ எப்படி இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறன்னு வந்திருக்கும் ஸ்டேட்மெண்ட். கலை என்ன ஃபீல்ட்ல தோணுது? சாஃப்ட்வேர் டெஸ்டிங். அப்புறம் என்னடா செரிடெக்ல தூக்கி உள்ள போட்டு அப்ப நீ வேற பக்கம் மாறிட வேண்டியதானே? இங்க எங்கடா இல்லைன்னா ஒன்று ஐடியா பண்ணு, டிசிஎஸ் டிடிஎஸ் மாதிரி கம்பெனியில் ஆஃபர் வாங்க, அசால்ட்டா உள்ள போயிடலாம். இல்லைன்னு அதையும் எடுத்துக்கோங்க. அதான் வாங்குங்கிற ஈஸி, நீ வாங்கலாம் ஈஸி. இல்லடா போல செரிடெக்ல போய் அவன் சொன்னாலே போகும்டா. அப்புறம் என்ன போட்டுக்குவாங்கடா. இப்ப எடுக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் டெஸ்டிங் எடுக்கிறது இல்லை. சொல்லு, எனக்கு சம்பளத்தை பாதியா குறைச்சிட்டு ஃபியூச்சர்ல அப்புறம் இருக்குண்டா. இருடா, சரி, ஓகே ஓகே வருவோம். இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃபே முடியல. நீ வேலைக்கு போகணும்னு அவசியம் கிடையாதுடா ஃபர்ஸ்ட். அது வேற, வேலைக்கு எதுக்கு போகணும்? எதுக்கு வேலைக்கு போகணும் அது முதல்ல சொல்லுங்க. அவன் இப்போதைக்கு ஏதாவது வேலைக்கு போகணும்ல. எதுக்கு இப்போதைக்கு போனாது? முடியும். சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு போற கத்துக்கணும். போல கலிய செலவு தான் போட்டிருக்கு, அதனால பிள்ளை சொல்லிருக்காரா இருக்குது. ஓகே ஓகே. எப்படி இது எனக்கு அது தெரிஞ்ச கட்டாயம் சொல்லிடலாம். அந்த பொண்ணு சொல்லாமலாம் இருக்காது. ஸ்டார்டிங்லேருந்தே லவ் பண்ணுதுன்னா அப்போ இங்கே வந்ததுக்கான ரீசனையும் அது சொல்லியிருக்கணும். இப்போ வந்து நமக்காக தானே வச்சுக்கீங்க. இங்கே ஏரியாவுக்கு வந்தது உனக்காக தான். வேலையை விட்டுட்டு வர அளவுக்கு அந்த பொண்ணை பார்த்தாகணுமே. நான் பார்த்துருக்கேன் ஏற்கனவே. நம்மளாம் பார்த்துருக்கோமா எப்போ நம்ம போகிறப்பெல்லாம்? சிஎஸ் இல்லை, அதனால தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் ரொம்ப காலமாக இந்திராண்டே கேள்விப்பட்டுருக்கேன், மூஞ்ச பார்த்தது கிடையாது. நம்ம பார்த்தது வள்ளி. உனக்கெல்லாம் அப்படித்தான் வள்ளி சொல்லி. அந்த பொண்ணு மூஞ்சி, வள்ளி மூஞ்சி ஏன் தெரியுமா எனக்கு மறக்க மாட்டேங்குது? வள்ளி மூஞ்சி மறக்காம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் தெரியுமா? இவன் ஒரு நாள் நானும் இவனும் வந்துட்டு இருந்தோம். அது போன் அடிச்சிட்டு இருந்துச்சு. யார் தெரியுமா? சந்தோஷம் புதுக்கோட்டையும் போன் அடிச்சிட்டு புதுக்கோட்டை தெரிகிறேன். ஐயோ இது போன் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு அசிங்கப்பட்டு அது போயிடுச்சு. அன்னையிலேருந்து அந்த மூஞ்சியை மறக்கிறதுல இருக்கு. ஸோ அதனால என்னடா டாபிக்கை மாத்திட்டீங்க? டே நிறுத்துங்களா. என்னடா மொக்க டாபிக் புரிஞ்சுதா? சரி, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்தது காதல் கதை. கள்ளிக்காட்டு இதிகாசம் மாதிரி களியங்காட்டு இதிகாசம். கேள்விகளை தொகுத்து கேட்டவர் ஏழுமலை. போடாதா. சிறப்பாக பதிலளித்து எங்களை வழிநடத்தது களியங்காடு. இதை கட்டிகளித்தவர்கள் மற்றும் மோகன்ராஜ். நன்றி, வணக்கம். வணக்கம் சொல்றா. வணக்கம்.